அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லியாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலரா இருக்கும், ப்ரொபகேட் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ அதுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க போறது யார் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஈக்குவேஷன். முதல்ல எலக்ட்ரிக் ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ வேவ் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வேவுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? y is equal to a sin of kx minus omega t அல்லது omega t minus kx. No problem. இப்ப ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ் இருந்தா அது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல ப்ரொபகேட் ஆகுதுன்னு அர்த்தம் வேவ். ஓகேவா? ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தாலோ ரெண்டுமே மைனஸ்ல இருந்தாலோ நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல ப்ரொபகேட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த ஈக்குவேஷனுக்கான மீனிங். இப்ப இந்த உள்ள சைனுக்குள்ள ஒரு எக்ஸோ ஒய்யோ இசட்டோ வருது இல்ல, அதுதான் வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன். இப்ப இந்த இடத்துல உள்ள யார் இருக்கா? எக்ஸா. அப்படின்னா வேவ் ப்ரொபகேட் ஆகிற டைரக்ஷன் என்னது? பிளஸ் எக்ஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இப்ப இந்த இடத்துல ஒய்ங்கிறது என்னது? இந்த இடத்துல ஜெனரல் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏங்கிறது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஒய்ங்கிறது ஏதாவது ஒரு டைம்ல என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், 4வது செகண்ட்ல எவ்வளவு தூரம் போயிருக்கும், 5வது செகண்ட்ல எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒய். ஆனா அப்படி போனாலும் மேக்ஸிமம் எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு திரும்ப கீழே வரும் அப்படின்ற மேக்ஸிமம் வேல்யூ இருக்குல்ல, அதுதான் ஆம்ப்ளிடியூட் வீச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உள்ள இருக்கிற கேங்கிறது வேவ் நம்பர். சோ வேவ்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அடுத்து ஒமேகாங்கிறது என்னது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. சோ இதெல்லாம் தான் திரும்ப யூஸ் பண்ண போறோம். ஒரே வித்தியாசம் என்ன? இங்க ஒய் ஏக்கு பதிலா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட மாத்தி மாத்தி நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன் வருவோம். EY அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு y டைரக்ஷன்ல ப்ரொபகேட் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு EY is equal to E0. E0ங்கிறது என்னது? மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி. நான் இப்ப சொன்னோம்ல, இங்க டிஸ்பிளேஸ்மென்ட்னா இது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட். அப்ப இது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இது என்னது? மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு sin of kx minus omega t இன்டு j கேப் போட்டிருக்கோமா? எதுக்கு போட்டிருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு y ஆக்சிஸ்ல ப்ரொபகேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மீனிங் காமிக்கிறதுக்காக. see y z xங்கிறதா நம்ம கன்வென்ஷன் தான். இதுக்கு x y z மாத்தி கொடுத்தாங்க, கொடுக்க கூடாதா அப்படின்னா தாராளமா மாத்தி கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி வேவோடைய ப்ரொபகேஷன் மட்டும் தான் மாறும். ஓகேவா? நம்ம இங்க எடுத்திருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு y, மேக்னெட்டிக் ஃபீல்டு z, வேவோடைய ப்ரொபகேஷன் x. ஓகேவா? அப்ப இது ஜெனரலைஸா y ஆக்சிஸ்க்கு ஒரு டயகிராம் போட்டோம் அப்படின்னா y ஆக்சிஸ் இங்க இருக்கு, வேவ் வந்து x ல ப்ரொபகேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? வேவ் வந்து x ல ப்ரொபகேட் ஆயிட்டு இருக்கு. அந்த வேவ் ஃபார்ம் உடைய மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? அதுதான் E0. அதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். சோ வேவ் ஃபார்ம்ல என்ன ஆயிட்டு இருக்கும்? இது போயிட்டே இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன் என்ன? அப்ப E is equal to E0 ல ஆரம்பிக்குதுன்னா B is equal to B0 ல ஆரம்பிக்கும். ஆனா இங்க B Z போட்டிருக்கேன். ஏன்? ஏன்னா Z ஆக்சிஸ்ல இது ஆசிலேட் ஆகுது அல்லது ப்ரொபகேட் ஆகி என்னது? வைப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப BZ is equal to B0. B0ங்கிறது மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி. ஓகேவா? sin of kx minus omega t into k cap. k capங்கிறது யூனிட் வெக்டர். எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டைரக்ஷன் along k axis. அவ்வளவுதான். Z ஆக்சிஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ Z ஆக்சிஸ்க்கும் X ஆக்சிஸ்க்கும் நான் கிராஃப் போட்டேன் அப்படின்னா X ஆக்சிஸ்ல வேவ் ப்ரொபகேட் ஆகுது. இது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டயகிராம். அதோடைய மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? B0. அதுதான் இது. கிளியரா? ஓகே. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டிஜிட்டல் போர்ட்ல என்ன பண்றேன்? 3 டைமென்ஷன்ல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ப்ரொபகேட் ஆகுதுங்கிற டயகிராம் காமிக்கிறேன். நான் எங்கன்னா இங்க 3D டயகிராம் வரைஞ்சாலும் அது கலர்ல பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டா புரியும். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பீக் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்பதான் ஈக்குவேஷன்ல பார்த்தோம். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட பீக் வேல்யூ என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு E0, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு B0. அதுதான் அங்கேயும் இங்கேயும் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுக்கான ஜெனரல் ஃபார்முலா எப்படி ஈக்குவேட் பண்றாங்கன்னு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டைரக்டா நம்ம சம்ல யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்டாட்டிக் क्वेश्चनா கேட்பாங்க. இதுல இருந்தா அதிகமா क्वेश्चन வந்திருக்கு பாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல. ஓகேவா? ஏர்லயோ அல்லது வேக்யூம்லயோ அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ்லயோ எடுத்துக்கிட்டோம்னா E0 by B0 is equal to C. அதாவது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைடட் பை மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது ரெண்டுக்குமான ரேஷியோ என்னது? C. சம்டைம் क्वेश्चन உங்களுக்கு குழப்பறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிவைடட் பை, அதாவது B0 டிவைடட் பை E0 என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா சீன் போட்ட கூடாது. E0 by B0ங்கிறது சீன்னா தலைகீழ B0 by E0 ஆக்குனா இது தலைகீழ ஆயிடுமா? 1 by Cங்கிறதா உனக்கு என்ன வரும்? ஆன்சரா வரும். இன் எனி அதர் மீடியம், ஒருவேளை ஏர் இல்ல, வேக்யூம் இல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணலாம்? இதை தவிர்த்து வேற ஏதாவது மீடியத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல இதே E0 by B0 வந்து ஈக்குவல் ஆகும். E0 divided by B0, மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பை மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆனா இந்த இடத்துல வெலாசிட்டிக்கு ஈக்குவல். ஆனா என்ன கிடையாது?
ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் பர்டிகுலர் மீடியம். ஆக்சுவலா சீன் என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம், அதான் இருக்கிறதுல மேக்ஸிமம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஆனா மத்த மீடியத்துல போகும்போது மீடியத்தோட டென்சிட்டி பொறுத்து என்ன ஆகும், ஸ்பீடு வந்து குறையும். அப்ப வேற ஏதாவது மீடியத்துல வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகுது, ஏன் லைட் கூட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான் டிராவல் ஆகுதுங்கிற பட்சத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி அந்த பர்டிகுலர் மீடியத்துல லைட்டோடைய வெலாசிட்டி என்னவோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப எப்படி பார்த்தாலும் E0/V0 B0 அப்படிங்கிறது நம்மளுக்கு வெலாசிட்டிக்கு ஈக்குவல். ஆனா வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூமா வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியமா அப்படிங்கிறது எந்த மீடியத்துல இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகுது அப்படிங்கறத பொறுத்தது. ஓகேவா? நெக்ஸ்ட், பெர்மியபிலிட்டி அண்ட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். பெர்மிட்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணுது, எதை சார்ந்து நம்ம பேசுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சம்பந்தமா பேசக்கூடியது, அந்த சாப்டர்ஸ்ல எல்லாம் வரக்கூடியது. பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு சம்பந்தமா அந்த சாப்டர்ஸ்ல வரக்கூடியது. ஓகேவா? சோ மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி என்ன, பெர்மியபிலிட்டி என்ன, அதை பொறுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு என்ன சேஞ்ச் ஆகுது ஃபார்முலா அப்படின்னா இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நம்ம எக்ஸாம்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது அதிகமா. அதே மாதிரி இந்த C is equal to 1/√μ0ε0ங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட் ஆன டைமென்ஷனல் அனாலிசிஸ் இருக்குல்ல, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ்ல, அதுல இந்த ஃபார்முலாவை அடிக்கடி யூஸ் பண்றாங்க. 1/√μ0ε0 அல்லது μ0ε⁻⁻1/2 இந்த மாதிரி கொடுத்துட்டு அதோடைய டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா சிங்கிறது என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட்டா, அப்ப ஸ்பீடோடைய டைமென்ஷனுக்கு ஈக்குவலா இருக்குன்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை அங்க யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுவும் ஞாபகம் வச்சுங்க. சோ இந்த டாபிக் வருவோம். சோ பெர்மிட்டிவிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் பொறுத்து பார்த்தோம்னா C is equal to 1/√μ0 μ0ங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், ε0 அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். சோ இந்த ஃபார்முலா எதுக்கு, ஏர், வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். ஒருவேளை இதை தவிர்த்து வேற ஏதாவது மீடியமா இருந்தா இதே மாதிரி அப்படியே மாத்தி போடலாம் அப்படின்னு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். velocity of the medium V is equal to velocity of light in vacuum or air divided by root of relative permeability and relative permittivity. நம்ம எப்சிலான் வெறும் mu அது பயன்படுத்தல, relative permittivity பயன்படுத்துறோம். relative permittivityனா permittivity of medium divided by permittivity of free space அல்லது permeability of medium divided by permeability of free space. அதான் relative அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த எப்சிலான் ஆர்க்கு மட்டும் relative permittivity அல்லது dielectric constant அப்படின்னு சொல்லுவாங்க K. சோ அது கொடுத்தாலும் ஒண்ணுதான். கிளியரா? அப்போ C is equal to 1/√μ0ε0 இது ஏர் வேக்யூம் ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு. ஒருவேளை அதை தவிர்த்து வேற ஏதாவது மீடியமா இருந்தா V is equal to C/√μr into epsilon r which is relative permittivity and permeability. சோ லாஸ்டா இது முக்கியம், ஏன் தனியா இதை மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா கவனிங்க. எனக்கு E0 அதாவது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதோட வேல்யூ இருக்குல்ல, அது வெரி வெரி கிரேட்டர் than மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் B0. சரி, இப்பதான் சொன்னீங்க ஸ்டார்டிங்ல எனர்ஜி வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல டிராவல் ஆகுதுன்னா அது ஈக்குவலா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஸ்ப்ளிட் ஆயிக்கும். எனர்ஜி ஈக்குவலா ஸ்ப்ளிட் ஆயிக்கும். ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான இன்டென்சிட்டி வேல்யூ இருக்குல்ல, மேக்னிடியூட், அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு விட ஜாஸ்தியா தான் இருக்கும். எப்படி செக் பண்ணலாம்? இப்ப E0/B0 equal to C யா, எனக்கு E0 வேல்யூ வேணும்னு என்ன பண்ணணும், B0 into C. அப்ப யோசிச்சு பாருங்களேன், B0 உடைய வேல்யூ எதுவாவே இருந்தாலும் அத C 3 × 10⁸ ஆல மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா அந்த வேல்யூ தான் பெருசா இருக்க போகுது. சாதாரண பெருசு இல்ல, ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்ஸிமம் இன்டென்சிட்டி தான் ஜாஸ்தி எதை கம்பேர் பண்ணும்போது, B0 கம்பேர் பண்ணும்போது. ஏன் இந்த B0 equal to என்ன பண்ணலாம், C கீழே கொண்டு வந்தா E0/C வருமா, அந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. யோசிச்சு பாருங்க, டிவைடட் பை 3 × 10⁸, மேல போனா 10⁻⁻8 வரும், ரொம்ப ரொம்ப கம்மியா. இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கான வேலை. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்ஸிமம் தான் ஜாஸ்தி, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய மேக்ஸிமம் வந்து மேக்னிடியூட் வைஸா கம்மி. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாப்போம். இதுல எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். முதல்ல எனர்ஜி டென்சிட்டினா என்னன்னா எனர்ஜி per யூனிட் வால்யூம், அதான் திரும்ப திரும்ப கேக்குறாங்க. இப்ப எனர்ஜி per யூனிட் வால்யூம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட பொறுத்து என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட பொறுத்து என்ன அப்படின்னு நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பொறுத்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால எனர்ஜி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எனர்ஜி இருக்கு. ஆனா ரெண்டுமே ஈக்குவலா தான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லயே பார்த்தோம். அப்போ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எனர்ஜி டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதோட ஆவரேஜ் எடுத்தோம்னா டென்சிட்டி எவ்வளோ, 1/4 ε0 into E0². இது எனர்ஜி டென்சிட்டி டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, 1/4 ε0 into E0². இதே ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். இதே எனர்ஜி டென்சிட்டி டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டோம் அப்படின்னா 1/4 B0² டிவைடட் பை μ0. இங்க மேல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு போடும்போது எப்சிலான் பயன்படுத்துவோம் பெர்மிட்டிவிட்டி. இதே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆவரேஜ் இந்த எனர்ஜி டென்சிட்டி போடும்போது என்ன பண்ணுவோம், μ0 பயன்படுத்துவோம்.
அங்க எப்சிலான் நாட் இன்டு இ ஸ்கொயர் இ நாட் ஸ்கொயர், இங்க பி நாட் ஸ்கொயர் டிவைடட் பை மியூ நாட் வரும். இந்த சேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன சொன்னோம், வேவ் ப்ரொபகேட் ஆகும்போது எனர்ஜியோட ரெண்டுமே ஈக்குவலா, எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் அது சேமா இருக்கும். ஓகேவா? அப்ப இ ஆவரேஜ் பி ஆவரேஜ், அதாவது எனர்ஜி யூ இ ஆவரேஜ் எனர்ஜி யூ பி ஆவரேஜ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப டோட்டல் எனர்ஜிங்கிறது என்னது, எனர்ஜி டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளஸ் எனர்ஜி டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டா. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் சொல்லியாச்சு. ஒன்னு அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு போடலாம், அதனால வந்த எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு, அல்லது 2 டைம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு போடலாம், அதனால வந்த எனர்ஜின்னு சொல்லி. இப்ப நம்மளுக்கு எனர்ஜி டென்சிட்டி 1/4 எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயரா, எதுக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டுனால மட்டும். அப்ப அந்த ஈக்குவேஷன் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1/4 எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 4 கேன்சல் ஆகி 1/2 வருமா, அந்த ஈக்குவேஷன் தான் இது. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல 2 டைம்ஸ் ஆஃப் யூபி போட்டிருக்கோமா, அப்ப இந்த இடத்துல யூ எடுத்துக்கிட்டு 2 டைம்ஸ் ஆஃப் போட்டோம்னா இன்டு 2 வரும். சோ 2 கேன்சல் ஆச்சுன்னா 1/2 வருமா, அதுதான் இதுக்கான ஃபார்முலா. கிளியரா? அப்ப டோட்டல் எனர்ஜிங்கிறது 1 எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயர் டிவைடட் பை 2. எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஏற்பட்டக்கூடிய எனர்ஜி டென்சிட்டி இன்டு 2 போடலாம், அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஏற்பட்டக்கூடிய எனர்ஜி டென்சிட்டி கூட 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ரெண்டுமே சேம் தான், ஆனா வெவ்வேறு ஆன்சர்ஸ் கொடுக்கும். நான் சொல்றது நியூமெரிக்கலா சேம், ஆனா அனலிட்டிக்கலா ஃபார்முலா ரீதியா பார்க்கும்போது ரெண்டுமே என்னதுதான், டிஃபரெண்ட் தான். அப்ப மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியுது அப்படிங்கறத பொறுத்து டோட்டல் எனர்ஜிக்கு ஒன்னு இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம், அல்லது இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். ஓகேவா? இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், இதுல இன்டென்சிட்டிங்கிறது எப்பயுமே எந்த இடத்துல டாபிக்ல பார்த்தாலுமே இன்டென்சிட்டிங்கிறது எனர்ஜி பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். அப்ப எனர்ஜி யூ டோட்டல் எனர்ஜி போட்டோமா டிவைடட் பை யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் போடுறோம். எனர்ஜி பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் அப்படின்னாலே ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர் ஏரியா பர் செகண்ட். கரெக்டா? அப்ப ஜூல் பர் செகண்டுக்கான யூனிட் என்னது, வாட். அப்ப இன்டென்சிட்டிக்கான யூனிட் என்னது, வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப இன்டென்சிட்டிக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஃபார்முலா போடுறேன் சார் அப்படின்னா half எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயர், ஞாபகம் இருக்கா, டோட்டல் எனர்ஜி half எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயர் இன்டு சி போடுறோம். இன்டென்சிட்டி அப்படிங்கிறது இந்த எனர்ஜி டோட்டல் எனர்ஜி இன்டு சிங்கிறது போடுறோம். நம்மளுக்கு இது ஏன் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது u by at க்கு ஃபார்முலா எல்லாம் போட்டு கண்டுபிடிக்கலாம். பட் டைரக்டாவே ஞாபகம் வச்சுங்க, இன்டென்சிட்டி I is equal to 1/2 epsilon naught E naught square into C. So அடுத்த டாபிக் பார்ப்போம், momentum and energy of electromagnetic wave. ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் உடைய மொமெண்டம் என்ன, எனர்ஜி என்ன. நீங்க ஒருவேளை இந்த டாபிக் எல்லாம் பார்க்காம பின்னாடி டூயல் நேச்சர் அந்த டாபிக் பார்த்துட்டீங்க, ஆட்டம் நியூக்ளியர் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா டூயல் நேச்சர்ல இருந்து எல்லா ஃபார்முலாவும் பார்த்திருப்பீங்க. நம்ம நினைப்போம் அந்த இடத்துல இருந்து ஃபார்முலா வருதான்னு, இந்த இடத்துல தான் மெயினா வந்திருக்கும். ஆனா நிறைய பேர் இது படிக்காதனால என்ன பண்ணிருப்பாங்க, டைரக்டா அந்த ஃபார்முலாவை அங்க பார்த்திருப்பாங்க. மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிறவரு ஒரு வேவோடைய பார்ட்டிகல் நேச்சரை பத்தி பேசும்போது போட்டான்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கான எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே வேவ்ஸ் தான். அப்ப அதோடைய பார்ட்டிகல் நேச்சரை பொறுத்து மொமெண்டம் என்ன, எனர்ஜி என்னங்கிறது ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. பேசிக்கான ஃபார்முலா என்ன, E is equal to h into f. h அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அந்த வேல்யூ கொடுத்திருக்க, which is 6.626 into 10 power minus 34 ஜூல் செகண்ட். அப்ப எஃப்ங்கிறது என்னது, frequency. ஒருவேளை in terms of wavelength வேணும் அப்படின்னா எனர்ஜி E is equal to h into c by lambda. ஏன் இந்த ஃபார்முலா வந்துச்சு, நம்மளுக்கு velocity c is equal to f lambda ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? அப்ப f வேணும்னா என்ன பண்ணலாம், c by lambda போடலாமா. அப்ப f க்கு பதிலா c by lambda போட்டா இந்த ஃபார்முலா வரும். எனக்கு h கான்ஸ்டன்ட் 6.626 10 power minus 34, cங்கிறது கான்ஸ்டன்ட் 3 into 10 power 8. அதை எடுத்து அப்ளை பண்ணி லாம்டாவை நானோமீட்டருக்கு மாத்தி வச்சிட்டோம்னா இது வந்து நம்ம சம்முக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கங்க. சோ எனர்ஜி, இதே எனர்ஜி தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி E is equal to 1240 divided by wavelength of the wave in electron, sorry, நானோமீட்டர்ல போடணும். ஓகேவா? ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங்ல இங்க போடுறதா இருந்தா மேல 12400 போட்டா தான் ஆன்சர் இதுல கிடைக்கும், எலக்ட்ரான் வோல்ட்ல கிடைக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து மொமெண்டம் வருவோம். மொமெண்டம்கான ஃபார்முலா பிளாங்க் என்ன சொல்றாரு, P is equal to h by lambda, பிளாங்க் கான்ஸ்டன்ட் divided by wavelength. இப்போ E is equal to hc by lambda நமக்கு ஆல்ரெடி தெரியுமா. அப்ப h by lambdaங்கிறது என்னது, P. அப்ப E is equal to P into C. மொமெண்டம் P வேணும்னா என்ன பண்ணணும், C ய கீழே கொண்டு வந்தோம்னா P is equal to E by C. நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்துவோம், ஆனா இதுதான் அதிகமா क्वेश्चनல கேக்குறாங்க. நான் சொல்றது நியூமெரிக்கலா கிடையாது, டைரக்டா மொமெண்டம்னா என்ன E by C அந்த மாதிரி அப்ளை பண்றதுக்கு கேக்குறாங்க. கிளியரா? சரி. இப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபோர்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் சர்ஃபேஸ் பொறுத்து மாறுது. இதுல இருந்து क्वेश्चंस நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு. ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னா வேவ் வந்து படுது, பட்டதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது.
let us say நம்ம இந்த டைரக்ஷனை வெக்டர் ஃபார்ம்ல மைனஸ் எடுத்துக்கிட்டு இந்த டைரக்ஷன்ல பிளஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அந்த வேவ் வரும்போது மொமெண்டம் இந்த டைரக்ஷன் மைனஸ் p இடிச்சதுக்கு அப்புறம் இந்த டைரக்ஷன்ல போகுது சேம் வேல்யூ தான் பிளஸ் p அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம்னா 0 கிடையாது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டோம்னா p மைனஸ் ஆஃப் மைனஸ் p வரும் அப்ப என்ன ஆயிடும் 2p ஆயிடுமா மொமெண்டம் நம்ம என்ன பார்த்தோம் e by c பார்த்தோமா அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் e by c வரும்ல அப்ப ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன 2 டைம்ஸ் ஆஃப் e by c சோ அப்ப அந்த e by c சேஞ்ச் இன் மொமெண்டம் போட்டோம்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் அப்ப 2e by c ங்கறத சேஞ்ச் இன் மொமெண்டம் டைமுக்கு t சேஞ்ச் இன் டைம் கொடுத்திருந்தா அதை அப்ளை பண்ணலாம் இல்ல டைம் t அப்படியே போட்டுறலாம் நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் என்ன அர்த்தம் பட்டதுக்கு அப்புறம் அந்த வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகாம ஒருவேளை அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல வேவ் மைனஸ் டைரக்ஷன்ல வருது படுது ஆனா என்ன ஆகல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்ப ஃபைனல் 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் இனிஷியல்ங்கிறது என்னது p சோ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னது வெறும் p தான் 2p கிடையாது ஓகேவா அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் வெறும் p அப்படினா e by c அத அப்ளை பண்ணியாச்சு அப்ப ஃபோர்ஸ்ங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் அத எடுத்து அப்ளை பண்ண என்ன வரும் எனர்ஜி e divided by speed of light c into time t அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபார் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து 2e by ct இதுவே நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல அப்சார்பிங் சர்ஃபேஸா இருந்துச்சுனா e divided by c into t இந்த ஃபார்முலாஸ்லாம் எதுசா நிறைய இந்த பத்தி ஃபார்முலா பார்த்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல டைரக்டா உங்களுக்கு ஃபார்முலாவே கேட்டுருவாங்க சம்ஸும் கேட்டிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல பட் டைரக்டா ஃபார்முலாவா ஸ்டாட்டிக்கா கேட்டதுதான் சாப்டர்ல ஜாஸ்தி அப்ப 2 क्वेश्चन வந்தா உங்களுக்கு லக்கா இருந்தா அந்த ரெண்டுமே என்ன வந்துடலாம் தியரிட்டிக்கலா வந்துடலாம் அது அல்லது ஒரு தியரிட்டிக்கல் ஒரு ப்ராப்ளமேட்டிக் வரலாம் வந்தாலுமே இந்த டாபிக் உள்ளதா இருக்கும் ஓகேவா இப்போ இதை தாண்டி நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன வேவ்ஸ் இருக்கு என்ன டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்கு அதோட வேவ் லென்த் ரேஞ்ச் என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன அதுக்கு ஏதாவது முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த சாப்டரே முடிஞ்சிடும் இந்த செக்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் பார்ப்போம் Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.